கைஸ் வெல்கம் டு கேமிங். ஸோ இனி நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம். இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கு பார்ப்போங்க. இதுதான் இதோட லாஸ்ட் எபிசோட். கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் 1 பிளாக்கில் வந்துடுவேன். ஸோ போட்டு பார்த்தா ஒருவேளை நம்ம வில்லேஜில் இருக்கும் ஒரு டவுட் இருக்குது ஐஸ். வாங்க மறுபடியும் போடலாமா? போட்டு விடு ஐஸ். இப்படியே போகுது அப்படின்னா நம்ம வில்லேஜ்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஐஸ் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வில்லேஜ். ஐயோ ஐயோ விடுகதையா. வந்தவனே லூட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லேஜில் தான் இருக்கணும். என் வீடு பக்கத்துலேயே இருக்கு அந்த வில்லேஜு. ஆடா இது வேறு அந்த ஸ்கெலிட்டன் வேறு சுட்டாங்க ஐஸ். வாங்க இந்த வில்லேஜில் தான் கண்டிப்பாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து போட்டு பார்த்தேன், உள்ளே போச்சு. அப்புறம் இங்கே நோண்டிடலாம் சொல்லி தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப நேரமாக தேடி எங்கே இருக்குன்னே தெரியல. ரொம்ப நேரமாக தேடிட்டே தான் இருக்கேன் கைஸ். ஒரு வழியாக ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். ஐயோ கைஸ் 6 தான் இருக்குன்னா 4 தேவைப்படுது. நான் போய் செஞ்சு என்கிட்ட வேறு இல்லை, செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க கைஸ், போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வந்துட்டேன். இது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது, என்னன்னு தெரில. இந்த பாருங்களேன், இந்த எண்டு செட்டியே எவ்வளோ சின்னதாக இருக்குது. என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எண்டர் ட்ராகன் அடிக்கலான்னு வந்தேன். கீழே நம்பலாம் விட்டு பார்த்தேன், கரெக்டாக அடிக்கவே முடியல. இதெல்லாம் செட் ஆகாதுன்னு பிளாக் போட்டு மேலே போயிட்டு உடைச்சிட்டு கீழே போகும்போது ஒரு சம்பவம் வந்துச்சு. என்னன்னு பாருங்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. இன்வென்ட்ரி திறந்து தண்ணி எடுத்து வச்சா அந்த டைமில் ஓ மை காட் ரீப்ளே காமிச்சு நல்லாயிருக்கும். என்ன பண்ணேன், வந்து உடச்சிட்டு ஹீல் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வாட்டர் பாக்கெட் எடுத்து வச்சுக்கினேன். எனக்கு என்ன தோணுச்சு தெரில, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அடப்பாவி, நானும் சும்மா கிளிக் பண்ணுங்க. செம்ம எம்எல்ஜி. எனக்கு எம்எல்ஜி பண்ண தெரியாது, எப்படின்னு தெரில. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் உடைக்கலான்னு வந்து உடச்சிட்டேன். அப்படியே கண்டினியூஸாக உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடது என்ன பண்ணேன், இதில் பிளாக் போட்டு உடச்சிட்டேன். இதையும் உடச்சிட்டு இங்கேருந்து அம்பு விடலான்னு பார்க்கும்போது எண்டர் ட்ராகன் போர்ஷன் போட்டுச்சு. ஐயோ போகும்போது பிளாக் போடுற செத்துட்டுங்க. ஐயோ லூட்லாம் போயிடுச்சு கைஸ். நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே லூட்டில் போய்கிட்டே எல்லாத்தையும் நான் எல்லா கிறிஸ்டலையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். உடைச்சிட்டக்கப்புறம் எண்டர் ட்ராகன் அடிக்கலான்னு வந்து பாதி அடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் செத்துட்டேன். மறுபடியும் வந்துட்டேன் கைஸ். நெவர் கிவ் அப். வந்துனே இருப்பேன்னு வந்துட்டேன். ஐயோ அடிக்குதா, அடிக்கிற எண்டர் ட்ராகன் உன்னை நான் அதெல்லாம் பண்ணனாடா. ரொம்ப நேரம் கழிச்சு கீழே வந்தான். மறுபடியும் எண்டர் ட்ராகன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு பறந்து போயிட்டான். இங்கே இருந்தால் நம்மளால அடிக்க முடியல கைஸ். அடிக்கடி போஷன் இந்த ஏதோ வாயில் துப்புறான். சாவு. எண்டர் மேலே கூடாது கைஸ். எண்டர்மேன் மேலே வந்துட்டானா? ஐயோ அடிக்க. ஐயோ போயிட்டாங்க கைஸ். கொஞ்சம் தூரம் மூளையாக வந்து ஹீல் பண்ணேன். கைஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கான். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஹீல் பண்ணிக்கிறேன் நான்.
கைஸ் இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்சம். சாவுடா. செத்துட்டேன் கைஸ். ஒரு வழியாக செத்துட்டேன். மொத்த எக்ஸ்பி கலெக்ட் பண்ணால் 38 தான் வருது. என்னடான்னு பார்த்தா என்னன்னு தெரியல வேறு. போர்ட்டல் தேடணும் கைஸ். எவ்வளோ நேரமாக நானும் போர்ட்டல் தேடிட்டுருக்கேன். ஏவா ரொம்ப நேரமாக போர்ட்டல் தேடிட்டுருக்கேன். அந்த போர்ட்டல் எங்கன்னு தெரில. கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதை பிளாக் போட்டு மேலே போயிட்டு என்ட்ரபல் தூக்கி போட்டு உள்ளே போயிடலான்னு என்ட்ரபல் தூக்கி போட்டு உள்ளே போயிட்டேன். ஐயோ லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. அவ்வளோதாங்க. வந்தவொடனே கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் தூரம் ஆகலை. என்னாச்சுன்னு பாருங்கள். நான் ரொம்ப தூரமாக ஓடிட்டே இருக்கேன். என்னடா அது கடுப்பாகுதுன்னு. ஏன்னா ரொம்ப நேரமாக எலக்ட்ரிசிட்டி வேறு கிடைக்கவே இல்லை கைஸ். கடுப்பாக இருக்குது கைஸ். எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். கவலைப்படாதீங்க, நமக்கு தான் எண்டு சிட்டி. இந்த கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சு நான் நோட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே எல்லா கோஆர்டினேட்ஸையும் நோட் பண்ணிடணும் கைஸ். தூக்கி போட்டா உள்ளே போக முடில. ரொம்ப நேரமாக என்ட்ரபல் தூக்கி போட்டு பார்த்தேன், போக முடில சொல்லிட்டு பிளாக் போட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு வந்தேன் பிளாக் போட்டு போகலான்னு. எனக்கு வேறு அவ்வளோ பிளாக் வேறு இல்லை. நல்ல வேலை என்ட்ரிசிட்டி தேடும்போது மெயின் பண்ணது கிடச்சிச்சு, அது போட்டேன். ஏதோ இடிக்குதுன்னு பார்த்தா இதுதான். உடச்சிட்டு போகலாம் வாங்க கைஸ் அப்படின்னு போயிட்டேன். போய் பார்த்தா அங்கே தான் இருக்கான் அவன். அடிப்பானே, அடிக்கிறான் அடிச்சிட்டான் கைஸ். ஐயோ அடிக்கிறான். அடிப்பியா சாப்பிடும். அவனை பாவி அவனை செத்துக்க சாவடிச்சக்கப்புறம் இப்படி பண்ணிட்டீங்களேடா. எலான்றா கைஸ் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. சூப்பர். கோல்டு வேணுமா? வச்சுக்கலாம். என்ன பார்த்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் பரவாயில்லையே, போட்டுக்கலாமோ? போட்டு வச்சுக்கலாம் கைஸ். அதெல்லாம் இனிமேல் நம்ம விளையாடவே போகிறதில்ல. இந்த வேல்டே வெளியே வர போகிறேன். எதுக்கு இந்த செஸ்ட் வச்சுன்னு. இது மேலேயா இருக்கு? ஐயோ மாற்றி வந்துட்டேங்க. கீழே இருக்கு. எல்லான்றா தூக்கி மாட்டிக்கினேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ட்ரு ட்ராகன் தலையை எடுத்துட்டு, ஐயோ அது மேலே போயிட்டேன். அப்படியே ஃப்ளையிங்லேயே போக போகிறோம். கீழே வந்துச்சு அங்கே. ஐயோ போச்சு. பாய். சரி நம்ம பறந்து போகலாம். பறந்து போனால் செத்துட்டேன். மறுபடியும் போகணுங்க. வாங்க, ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். வந்து லோட்லாம் பொறிக்காச்சு. அப்படியே வரவே அது ஒரு ஸ்டாக் ராக்கெட் வேறு எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி செய்யணும்னு தெரியாது, அதனால தான் சேர்ச்சில் போட்டு சேர்த்து நான் பார்த்தா வெடிக்குது. அடப்பாவி வெடிக்கிற ராக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். நல்ல வேலை நார்மல் ராக்கெட்டு கூட ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் பயங்கரமாக பறந்து போக ஆரம்பித்தேன் கைஸ். இந்த மாதிரிலாம் பறந்ததே இல்லை. எனக்கு ஒன்று கேட்டால் பறக்கவே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் பறக்கிறேன். ஆட்டு தான் கைஸ் கொஞ்சம் அதிகமாக குறையுது. அதுதான் ஒரு தொல்லை. ஹீல் ஆகட்டும் கைஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன்னு சொன்னல, வர வழியில் பார்த்தேன் இன்னும் 2 சிட்டி இருந்துச்சு. இதையும் இன்றைக்கி லூட் அடிச்சிடலான்னு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். உள்ள என்ட்ரி கைஸ். அடித்து இவனை உடச்சி எலான்ட்ராவையும் அப்படியே எடுத்துட்டு எலான்ட்ரா எடுத்தாச்சு. எலான்ட்ராவை எடுத்துட்டு எடுக்க முடியல. எடுக்கல. 2 எலான்ட்ரா கைஸ் வச்சு அடப்பாங்கடா. டைமண்ட் அப்படியே பெருமையாக இருக்குது டைமண்ட்லாம் கிடைக்குதுன்னு.
ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதானே இந்த ஹெட்டாவது நம்மளுக்கு கிடைக்கணும் கைஸ். கீழே போகுது. குஸ்டர்ரா கைப்புள்ள இதுதான் கைஸ். ஐயோ பொந்தாட்டி மாதிரி செத்துருவோம் அவ்வளோ ராக்கெட் விட முடியல கைஸ். அப்படியே பயங்கரமான லேண்ட். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கைஸ். நான் தான் இந்த மாதிரி லேண்ட் பண்ணேன் நான். ஸோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சுல பெருமை. வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போர்ட்டல் கண்டுபிடிக்கணும். அந்த போர்ட்டலோட கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். போகலாம் வாங்க கைஸ். ஒரு வழியாக போர்ட்டல் வந்துட்டேன். சவுண்ட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 பிளாக் வீடியோவில் பார்க்கணும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் 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 பாய்.